பாஞ்சாலபுரியின் ஒரு நாட்டை விஜயதந்தன் ஒரு அரசர் ஆண்டுட்டு வந்தாரு. அவர் அந்த நாட்டோட கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த செல்வந்தர்களை பெருசா ஆதரிச்சாரு. அந்த செல்வந்தர்கள் கிட்ட கடன் பெற்ற சாதாரண மக்கள் கடனை திரும்ப செலுத்த முடியலனா அந்த செல்வந்தர்கள் கிட்ட அடிமையா இருந்து தங்களுடைய கடனை ஈடு செய்யணும்னு அரசர் உத்தரவிட்டார். அரசருடைய உத்தரவை மீறி அடிமையா இருக்க மறுத்தாக்க அவருக்கு மட்டுமில்ல, அவருடைய குடும்பத்துக்கே மரண தண்டனை விதிக்கிறதா அரசர் உத்தரவும் பிறப்பித்தார். இதனால அந்த செல்வந்தர்கள் கிட்ட செல்வம் குறையாம இருக்கும். எனவே அந்த கிராமத்திலிருந்து அரசாங்கத்துக்கு வரவேண்டிய வரி கண்டிப்பா அரசாங்கத்துக்கு வந்து சேரும். இதனால நாட்டோட நிதி நிலைமை எப்பவுமே ஒரே சீரா இருக்குன்னு அரசர் நினைச்சாரு. சில மாதங்களுக்குப் பிறகு அரசர் விஜயதந்தன் உடல் நலக்குறைவால் காலமாகிவிட்டார். அவருக்குப் பிறகு அவருடைய மகன் விஜயபாலன் அரசரா முடிசூட்டப்பட்டார். அரசர் விஜயபாலனுக்கு இந்த அடிமை முறையில துளியும் விருப்பமில்லை. அதனால விஜயபாலன் அரசு பொறுப்பை ஏற்ற உடனே இந்த அடிமை முறைய நீக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதனால இனிமேல் யாரும் அடிமையா இருக்கக்கூடாது. எந்த செல்வந்தரும் எந்த மக்களை அடிமையா வச்சு இருக்கக்கூடாது. அத மீறி வச்சிருந்தா அந்த செல்வந்தருடைய மொத்த செல்வமும் பறிமுதல் செய்யப்படும்னு அரசர் விஜயபாலன் உத்தரவிட்டார். அரசரின் உத்தரவு மடல் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைந்தது. அனைத்து கிராமத்தில் இருக்கும் செல்வந்தர்களும் அரசரின் உத்தரவை ஏற்றுக்கொண்டனர். ஒரு கிராமத்தில் உள்ள செல்வந்தரை தவிர, தென்னரசு, நீ சொல்ற மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணா உன் கூட சேர்ந்து நானும் சிறைக்கு போக வேண்டியதுதான். அமைச்சரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கிராமம் நம்ம நாட்டோட எல்லை பகுதியை ஒட்டி இருக்கு. இங்க என்ன நடந்தாலும் யாராவது அரசருக்கு போய் தகவல் சொல்லாம அரசருக்கு எதுவுமே தெரியாது. இல்லாம இந்த கிராமத்தை சுத்தி காடு தான் இருக்கு. இதனாலேயே இந்த கிராமத்துக்கும் மற்ற கிராமங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அரசரோட உத்தரவு மடலை என்கிட்ட கொடுத்துருங்க. இத பத்தி இந்த கிராம மக்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் அதுக்கு பதிலா இப்போ அரசாங்கத்துக்கு கட்டுற வரியில பாதி வரிய உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாதியை மட்டும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுறேன். நீங்க அரசவையில தென்னரசு அவர் பண்ணையில அடிமையா வச்சிருந்த கிராம மக்கள் எல்லாரையும் விடுவிச்சிட்டாரு. அதனால அவரோட பண்ணையில கால்நடைகளை பார்த்துக்கவும் பயிரை பார்த்துக்கவும் யாரும் இல்ல. அதனால அவருடைய வருவாய் குறைஞ்சிடுச்சு. அதனாலதான் அவர் நம்ம கஜானாவுக்கு கட்டுற வரியும் குறைஞ்சிடுச்சுன்னு அரசவையில எல்லாரையும் நம்ப வைக்கிறீங்க. பாதி வரி பணத்தை உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு முத்து, பவளம், ரத்தனம், வைரம் என்ன வேணுமோ சொல்லுங்க, எல்லாமே என்கிட்ட இருக்கு. தென்னரசு, நீ சொல்ற ஆலோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒருவேளை அரசரோட உத்தரவு இந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சிட்டா? அமைச்சரே, நீங்களோ நானோ இந்த உத்தரவை பத்தி இந்த கிராம மக்களுக்கு சொல்லாத வரைக்கும் இத பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன், நீங்க இந்த மடலை எடுத்துட்டு போய் அவங்க கையிலேயே கொடுத்தாலும் அங்க இருக்க யாருக்கும் இதை வாசிக்க தெரியாது. காரணம், இங்க இருக்க கிராம மக்களுக்கு கல்வினா என்னன்னே தெரியாது. உங்களோட குடும்பம் பரம்பரை பரம்பரையா இந்த கிராம மக்களை கல்வி கத்துக்க விடாம பார்த்துக்கிட்டு வரோம். அதனால இந்த கிராம மக்களுக்கு பசி, உணவு, கடன் இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால அமைச்சரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கிராம மக்களை சமாளிக்கிற பொறுப்பு என்னுடையது. அரசவையில அரசாங்கத்தையும் அரசரையும் சமாளிக்கிற பொறுப்பு உங்களுடையது. இதால எனக்கும் லாபம், உங்களுக்கும் 2 மடங்கு லாபம். கொஞ்சம் நான் சொல்றத நல்லா சிந்திச்சு பாருங்க. சரி தென்னரசு, அரசரோட உத்தரவு இந்த கிராம மக்களுக்கு தெரியாம நீ சமாளிச்சுக்கோ. அரசவையில அரசரையும் அரசவையும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி பணத்துல பாதி வரி பணம் எனக்கு வந்து சேரணும் என்று கூறிவிட்டு அமைச்சர் அங்கு இருந்து சென்று விட்டார். அப்பா, ஏன்பா நீ போய் அந்த தென்னரசு பண்ணையார்கிட்ட கடன் வாங்கின? அவர்கிட்ட கடன் வாங்கி திரும்ப கட்ட முடியாம போனா அவருடைய பண்ணை நிலத்துல பல வருஷம் அடிமையா வேலை பார்க்கணும். ஏன் நீங்க இப்ப இப்படி பண்ணீங்க? நமக்கு தான் இப்ப எந்த தேவையுமே இல்லையே. எதுக்கு போய் இப்ப கடன் வாங்குனீங்க? மதிவானா, நம்ம கிராமத்தில் இருக்க மக்களுக்கு யாருக்கும் கல்வினா என்னன்னு கூட தெரியாது.
அதுக்கு காரணம் நம்மளுடைய கிராமம் மற்ற கிராமத்துலேருந்து பல மைல் தொலைவில் தள்ளி இருக்கு. அதனால மற்ற கிராமத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு இங்கேருந்து யாராலையும் போய் கல்வி கற்றுக்க முடியல. இங்க பக்கத்துல காட்டுல ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வராரு. நான் அவருடைய பூஜைக்கு தேவையான உதவிகள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அவருக்கு சிறந்த கல்வி ஞானம் இருக்கு. நான் அவர்கிட்ட என்னுடைய மகனுக்கு கல்வி போதிக்க முடியுமான்னு கேட்டேன். அவருடைய பூஜைக்கு நான் நிறைய உதவி பண்ணதால சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு குரு தட்சணை கொடுத்தாகணும். அதுக்கான பணம் இப்போ நம்ம கிட்ட இல்ல. அதனால தான் நான் தென்னரசுகிட்ட கடன் வாங்கினேன். அப்பா, இப்போ கடன் வாங்கி நான் கல்வி கற்றுக்கணும்னு என்ன அவசியம்? நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் விவசாய நிலம் இருக்குது. அதில் விவசாயம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நல்லா தான் நடத்திட்டு வரோம். இப்போ எதுக்கு கடன் வாங்கி நான் கல்வி கற்றுக்கணும்? அதுக்கு என்ன அவசியம்? கல்வி ரொம்ப முக்கியம் மதிவானா. இங்க கல்வி இல்லாம தான் பல பேர் கண்ணு இருந்தும் குருடங்களா திரியிறாங்க. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம. மதிவானா, அப்பா சொல்றத கேளுப்பா. நீ கல்வி கத்துக்க போ. எப்படியும் நீ கல்வி கத்துக்கிட்டு திரும்ப வீடு வந்து சேர 6 மாசமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம நிலத்துல பயிரிட்டு அதுல வர பணத்தை வச்சு தென்னரசு பண்ணையார்கிட்ட வாங்கின கடனை நம்ம அடைச்சிடலாம். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. தன்னுடைய தாயும் தந்தையும் உறுதியாக கூறியதால் மதிவாணன் கல்வி கற்க சென்றான். சில மாதங்கள் சென்றது. இந்த பருவத்தில் பொழிய வேண்டிய பருவமழை பொய்த்தது. இதனால் மதிவாணனின் தந்தை பத்மநாபனால் தென்னரசரிடம் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை. தென்னரசு பணத்தை திரும்பக் கொடுக்க பத்மநாபனுக்கு கொடுத்த அவகாசமும் முடிந்தது. இந்த காரணம் தேவையில்ல பத்மநாபா. மழை பொழியாது என்னுடைய தப்பு இல்லை. அரசரோட உத்தரவு உனக்கு நல்லா தெரியும்ல. உன்னால என்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியலைன்னா என்னோட பள்ள நிலையத்தில் நீ பல வருஷத்துக்கு அடிமையாக வேலை பார்த்தாகணும். உனக்கு நாளைக்கு தான் கடைசி அவகாசம். அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்லனா என்னோட பன்னெண்டத்தில் வந்து அடிமையாக வேலை பாரு என்று தென்னரசு கோபமாக பத்மநாபனை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பத்மநாபனால் தென்னரசனிடம் வாங்கிய பணத்தை கொடுக்க முடியவில்லை. அதனால் பத்மநாபனை தன்னுடைய பண்ணை நிலத்துக்கு அடிமையாக அழைத்துச் சென்றார் தென்னரசு. நீ தான் பண்ண நிலத்துக்கு புதுசாக வேலைக்கு வந்த அடிமையா? இங்கே சில சட்டம் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவும் மறுநாள் 1 வேளை உணவும் இப்படி தான் உணவு கொடுப்போம். யாருக்கும் 3 வேளை உணவு கிடைக்காது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். நான் சொல்கிற வேலை என்னவாக இருந்தாலும், அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நீ செஞ்சு தான் ஆகணும். என்னை மறுத்து பேசுகிறதோ எகுத்து நடந்துக்கிறதோ கூடாது. ஏன்னா இங்கே தென்னரசு ஐயாவுக்கு அப்புறம் எல்லாம் நான் தான். என்னை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறானே, இவன் பேர்தான் ராமு. இவன் தென்னரசனிடம் குமஸ்தாவாக வேலை செய்கிறான். தென்னரசு 1 மடங்கு வேலை வாங்க சொன்னால் இவன் அங்கு உள்ளவர்களிடம் 10 மடங்கு வேலை வாங்குவான். என்னோட மனைவி நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியல. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இங்கே எவ்வளோ பேர் அடிமையாக இருக்காங்க. என்னோட மகன் கல்வியை முடிச்சுட்டு வர காலம் வந்துடுச்சு. பார்க்கலாம் கற்றுக்கிட்ட கல்வி இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தருதான்னு. மதிவாணன் தனது கல்வியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்து பார்த்தான். அப்பொழுது தன்னுடைய தாய் வருத்தத்தில் அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்டு அறிந்து கொண்டான். அதன் பிறகு நேரடியாக பண்ணையாருடைய நிலத்திற்கு சென்றான். ஐயா, எங்கள் அப்பாவை விட்டுருங்க. உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் 1 மாத கால அவகாசத்தில் நான் எப்படியாவது கொண்டு வந்து தரேன். தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை விட்டுருங்க. தம்பி, நீ சொல்கிற மாதிரிலாம் உங்கள் அப்பாவை விட முடியாது. எனக்கு தர வேண்டிய பணத்தை வட்டி முதலுமா கொடுத்துட்டு உங்கள் அப்பாவை இங்கேருந்து கூப்பிட்டு போ. இல்லைனா இங்கே தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணனா அரசரோட உத்தரவு உனக்கு தெரியும்ல. உங்கள் அப்பா மட்டும் இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே இதுக்கு நீங்கள் பலியாக வேண்டியிருக்கும். தென்னரசு இப்படி கூறியதும் மதிவாணன் சிறிது யோசித்தான். தன் தந்தை நிலைமையும் பார்த்தான். அதனால் உடனடியாக ஒரு முடிவு எடுத்தான். நீங்கள் எங்கள் அப்பாவை விட்டுருங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் உங்கள் நிலத்துல அடிமையாக வேலை பார்க்குறேன். மதிவாணன் கூறியதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் தென்னரசு. அப்பொழுது நம்ம இந்த சின்ன பையனை அவங்க அப்பாவுக்கு பதில் நம்ம பண்ண நிலத்துல அடிமையாக வச்சுக்கலாம். ராமு,
நம்ம கிட்ட கடன் வாங்கின அவங்க அப்பனை விட்டுட்டு அவங்க பையனை அடிமையா வச்சுக்கலாம்னு சொல்ற? அவங்க அப்பங்காரனும் வயசானவன். அவனால் இன்னும் எத்தனை வருஷம் நம்மளுக்கு வேலை செய்ய முடியும்? ஆனால் அந்த பையனும் சின்ன பையன். அவனை நம்ம வேலைக்கு பழகினா பல வருஷம் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சொல்றதும் சரிதான். அதன் பிறகு பத்மநாபனுக்கு பதிலாக மதிவாணனை தனது பண்ணை நிலத்தில் அடிமையாக மாற்றினான் தென்னரசு. தீவானா, நீ எதுக்குப்பா இந்த அடிமையா இருக்க ஒத்துக்கிட்ட? உன்னை கல்வி கத்துக்க அனுப்புனது இங்க வந்து நீ அடிமையா இருக்கிறதுக்கு இல்ல. நான் உழைச்சி பழக்கப்பட்டவன். நானே இங்க இருந்துக்கிறேன். நீ அம்மாவுக்கு துணையா இரு. இங்கே இருக்க கிராம மக்கள்லாம் அவங்க வாங்கின கடனை விட 10 மடங்கு 20 மடங்கு உழைச்சிருப்பாங்க. ஆனாலும் தென்னரசு அவங்கள வீட்டுக்கு அனுப்பாமல் அவர் நிலத்திலே அடிமையாக வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் இங்கேவே இருந்தால் தான் அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியும். நீங்கள் என்னை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் அம்மாவுக்கு துணையாக இருங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அம்மாவை கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கள். அதன் பிறகு மதிவாணன் அங்கு அடிமையாக வேலை செய்ய ஆரம்பித்தான். அவ்வப்பொழுது தென்னரசு பற்றி ஏதேனும் ரகசியம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனைப் பற்றி ஏதாவது ரகசியம் தெரிய வேண்டுமானால் அது அவனிடம் குமஸ்தாவாக வேலை செய்யும் ராமுக்கு மட்டுமே தெரியும் என்பது மதிவாணனுக்கு நன்கு தெரியும். ஐயா, என்னதான் தென்னரசு பண்ணையாரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் இங்கே இருக்க அடிமைகளை எல்லாம் சிறப்பாக வேலை வாங்கி தென்னரசு ஐயாவுக்கு 2 மடங்கு லாபம் வருதுன்னா அது 10 மடங்காக மாத்துறீங்க. இந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் தென்னரசு பண்ணையாருக்கு இவ்வளோ செல்வம் வந்து சேர வாய்ப்பே இல்லை. தம்பி, உனக்கு கூட என்னோட அருமை தெரியுது. ஆனால் என் முதலாளிக்கு தான் என்னோட அருமை புரியலை. நீ பேசுகிற பேச்சும் என்கிட்ட நடந்துக்கிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீ இவங்களாம் செய்கிற மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய தேவையில்ல. நான் உனக்கு சொல்கிற சின்ன சின்ன வேலையை மட்டும் செய், அது போதும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென்னரசு பற்றி ராமுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். முழுமையாக தெரிந்து கொள்ள சரியான நேரம் வரும் வரை காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்தபடியே அதற்கான நேரமும் வந்தது. டேய் ராமு, நீ நிலத்துல இருக்கிற பயிர் கால்நடை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ. நான் நம்ம நாட்டோட தலைநகரத்துக்கு போய் அமைச்சரை சந்திச்சுட்டு வரப்போறேன். நான் போயிட்டு வர 2 நாளுக்கு மேல ஆகும். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், சரியா? தென்னரசு எங்காவது சென்றால் ராமுக்கு ஒரே கொண்டாட்டம். தென்னரசு இல்லாத சமயத்தில் மது அருந்துவது, அதன் பிறகு தென்னரசு அறையில் உள்ள பஞ்சு மெத்தையில் படுத்துத் தூங்குவது என ஒரே உல்லாசமாக இருப்பான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போயிட்டு 3 நாட்களுக்கு பிறகு கூட திரும்ப வாங்க. நான் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறேன். அன்றும் தென்னரசு சென்ற பிறகு ராமு மதுவை அருந்திவிட்டு மது மயக்கத்தில் அமர்ந்திருந்தான். தனக்கான சரியான நேரம் வந்ததை உணர்ந்த மதிவாணன் ராமுவிடம் சென்று, நீங்கள் தென்னரசு ஐயா கிட்ட பல வருஷமா வேலை பார்க்குறீங்க. அவரை பற்றி ஏதாவது ரகசியம் உங்களுக்கு தெரியுமா என்ன? ரகசியமா? ரகசியம் அப்படி எதுவும் ரகசியம் இல்லையே. என்னங்க ஐயா, எல்லா செல்வந்தருக்கும் கண்டிப்பாக ஒரு ரகசியம் இருக்கும். நம்ம தென்னரசு ஐயாவுக்கும் அப்படி ஒரு ரகசியம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம தென்னரசு ஐயாவுக்கு எந்த ரகசியமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் அவரை பற்றி எந்த ரகசியமும் தெரியலையே. இரு, ஒரு ரகசியம் இருக்கு. என்னதுங்க ஐயா அது? சொல்லுங்க, நான் கேட்க ஆர்வமா இருக்கேன். அது சில மாசத்துக்கு முன்னாடி, சரியா சொல்லணும்னா நம்மளுடைய அரசர் விஜயதந்தன் இறந்ததுக்கு அப்புறம் அரசர் விஜயபாலன் அரசரா பொறுப்பேற்றாரு. அவர் பொறுப்பேற்ற கொஞ்ச நாள்லயே நம்ம நாட்டோட அமைச்சர் நம்ம தென்னரசு ஐயா வந்து சந்திச்சாரு. இப்படி வரும்போது அவர் கையில ஒரு மடல் எடுத்துட்டு வந்தாரு. அதை நம்ம தென்னரசு ஐயா கிட்ட கொடுத்தாரு. அதை நம்ம தென்னரசு ஐயா ஒரு அறையில பத்திரமா வச்சிருக்காரு. நம்ம அமைச்சர் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் அவருக்குன்னு கவனிப்பு தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம்தான் நம்ம தென்னரசு ஐயா அடிக்கடி தலைநகரத்துக்கு போய் வராரு. ஐயா, அப்படி அந்த மடல்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்லை, அந்த மடல்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு படிக்கவே தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் தென்னரசு ஐயாவை தவிர வேறு யாருக்கும் படிக்க தெரியாது.
ஆமா, உனக்கு படிக்க தெரியுமா என்ன? ஐயா என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கே படிக்க தெரியலன்னு சொல்றீங்க, அப்ப எனக்கு மட்டும் படிக்க தெரியுமா என்ன? ஆமா இல்ல, நீ சொல்றதும் சரிதான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராமவிடம் பேச்சு கொடுத்து அந்த மடல் தென்னரசு அறையில் எங்கு உள்ளது என்பதையும் அந்த நாட்டோட தலைநகரத்திற்கு செல்லும் வழியையும் கேட்டு தெரிந்து கொண்டான். ராமுவும் மதுபோதையில் அனைத்தையும் மதிவாணனிடம் உளறினான். இப்படியே பேசிக்கொண்டு ராமு மது போதையில் உறங்கிவிட்டான். அதன் பிறகு மதிவாணன் தென்னரசு அறைக்குச் சென்று அறை முழுவதும் தேடிப் பார்த்தான். ஒரு வழியாக அந்த மடலை கண்டுபிடித்து எடுத்தான். அந்த மடலை படித்துப் பார்த்த அவன், இவ்வளவு நாள் தென்னரசு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்துள்ளான் என்பதை நினைத்து கோபப்பட்டான். மதிவாணன் தென்னரசு பண்ணையில் உள்ள ஒரு குதிரையை ஒரு சில நாட்களாக பராமரித்து வந்தான். அந்த ஒரு சில நாட்களிலேயே அந்த குதிரையிடம் அவன் நன்கு பழகிவிட்டான். அவன் அந்த குதிரையையும் அந்த உத்தரவு மடலையும் எடுத்து அங்கிருந்து தப்பித்துச் சென்றான். 2 நாட்களுக்குப் பிறகு தென்னரசு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது மதிவாணனையும் குதிரையையும் காணவில்லை என ராமு தென்னரசுவிடம் கூறினான். அந்த பொடியனுக்கு எவ்வளோ திமிரு! என்னையே ஏமாத்த பார்க்கறானா? என்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அவங்க அப்பனையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு என்னோட குதிரையும் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாதா? ராமு, நீ நம்ம ஆளுங்களை மொத்தமா அனுப்பு. அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேரையும் நம்ம நிலத்துக்கு கொண்டு வா. 2 பேரையும் நம்ம நிலத்துல அடிமையா வை. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் கொடு. அப்பதான் நான் யாருன்னு அந்த பொடியனுக்கு தெரியும். தென்னரசு கூறியபடியே மதிவாணனின் தாய் தந்தை 2 பேரையும் தென்னரசுவின் பண்ணை நிலத்தில் அடிமையாக மாற்றினர். 3 நாட்களுக்கு மேலாகியது. மதிவாணன் எங்கு சென்றான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த 3 நாட்களாக மதிவாணனின் தாயும் தந்தையும் பல வகையான கொடுமைகளை அனுபவித்தனர். 4வது நாள். வந்துட்டியா? நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? போ, நீயும் போய் உங்க அப்பா அம்மா கூட அடிமையா என் நிலத்துல வேலை பாரு. தென்னரசு, நான் ஒன்றும் உன் நிலத்துல அடிமையா வேலை பார்க்க வரல. இங்க அடிமையா வேலை பார்க்குற எல்லாரையும் விடுவிக்க வந்திருக்கேன். ஐயா, யார பேரை சொல்லி கூப்பிடுற? எவ்வளோ திமிரு உனக்கு! தென்னரசு, இது என்னன்னு உனக்கு தெரியுதா? எப்படி உன் கையில கிடைச்சது? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அறைக்குள்ள நுழைஞ்சிருப்ப. சரி, இப்ப இது உன் கையில கிடைச்சாலும் அதுல என்ன எழுதி இருக்குன்னு உனக்கு படிக்க தெரியுமா? தென்னரசு, எங்க அப்பா உங்ககிட்ட கடன் வாங்கினதே என்ன ஒரு முனிவர்கிட்ட கல்வி கத்துக்க அனுப்பதான். அதனால இதுல என்ன எழுதியிருக்குன்னு என்னால படிக்க முடியும். இவ்வளோ நாள் இந்த கிராம மக்களுக்கு நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு வந்திருந்த. இதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. ஓ, அப்படியா? அப்போ அந்த மடல்ல என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ ஒரு பொடியன். உன்னால என்னை எதிர்க்க முடியாது. இந்த கிராமத்திலயும் யாரும் என்னை எதிர்க்க பயப்படுவாங்க. என்னை எதிர்க்கணும்னா நம்மளோட நாட்டோட அரசரே இங்க வந்தாதான் உண்டு. அரசு, அதுதான் உன்னோட ஆசைனா தாராளமா. அங்க பாரு, நம்மளோட நாட்டோட அரசரே இங்க வராரு. அரசரே, நேரடியாக தன் காவலாளிகளுடன் வருவதைப் பார்த்த தென்னரசு என்ன நடந்தது என்பதை உணர்ந்தான். இதன் பிறகு தான் தப்பிக்க முடியாது, தன் கதையும் முடியப் போகிறது என்பதையும் தென்னரசு உணர்ந்தான். தென்னரசு பண்ணையில் இருந்து குதிரையை எடுத்துக்கொண்டு நேராக தலைநகரத்திற்குச் சென்ற மதிவாணன் அங்கு உள்ள அரசு காவலாளியிடம் தன்னுடைய நிலைமையும் தன்னுடைய கிராமத்தின் நிலைமையைக் கூறி அரசரை சந்தித்து இந்த மடலையும் காண்பித்து தன் கிராமத்தில் நடக்கும் கொடுமையைப் பற்றி விரிவாகக் கூறினான். தான் பிறப்பித்த உத்தரவையும் மதிக்காமல் ஒருவன் இப்படி நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துவதைக் கேட்டு அரசர் கடும் கோபம் கொண்டார். அதனால் தானே நேரில் வருவதாக மதிவாணனிடம் கூறினார். பித்த உத்தரவையே மீறி செயல்படுற அளவுக்கு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? இப்படிப்பட்ட செயலை செய்ய உனக்கு துணையா இருந்த அமைச்சர் யாரு? காவலாளியே, இவனையும் இவனோட குமஸ்தாவையும் கைது பண்ணுங்க. இவங்கள கைது பண்ணி நம்ம அரண்மனைக்கு கொண்டு வாங்க. அங்க இவங்களுக்கு விசாரணை நடக்கும். இவங்களுக்கு துணையா இருந்த அமைச்சர் யாருன்னு கண்டுபிடிச்சு 3 பேருக்கும் ஒரே தண்டனை கொடுக்க போறேன். தென்னரசனையும் ராமுவையும் கைது செய்து அழைத்துச் செல்லும் போது மதிவாணன் ராமுவிடம், ராமு ஐயா,
உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லனா இந்த கிராம மக்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறந்திருக்காது. காலமே முடிய போகுது. இவன் என்ன என்னால விடிவு காலம் பிறந்ததுன்னு சொல்றான்? அதன் பிறகு அரண்மனைக்கு வந்த அரசர் தென்னரசை விசாரணை செய்தார். அதில் தென்னரசுவிற்கு துணையாக இருந்து அமைச்சர் யார் என கண்டுபிடித்து மூவரையும் நாட்டில் சுரங்கம் தோன்றும் பணியில் அவர்கள் உயிர் உள்ளவரை அடிமையாக இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தென்னரசின் சொத்துக்களை பறிமுதல் செய்த அரசர் அதை அந்த கிராம மக்களுக்கே பிரித்துக் கொடுத்து விட்டார். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் கற்ற ஒரு சிறு கல்வியால் அந்த கிராம மக்கள் அனைவரும் தற்போது சந்தோஷமாக உள்ளனர். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட சேனல் வளர பெரிய உதவியா இருக்கும்.